வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன பிரம்ம யுகம்னு ஒரு ஆரர் மிஸ்ட்ரி படத்தை தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட பேருக்கு என்ன விளக்கம்னு நான் சொல்லிடுறேன். அப்பதான் இந்த கதையை புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யுகத்தை 4 வகையா பிரிக்கிறாங்க. கிருத யுகம், திரேத யுகம், துவாப்ர யுகம், கடைசியா வரதா கலியுகம். இந்த கலியுகம் தான் இருக்கிறதுலே மோசமானது. அந்த கலியுகத்துக்குள்ள வர ஒரு காலம் தான் பிரம்ம யுகம். இந்த யுகத்துல தெய்வத்தோட சக்தி முழுசா குறைஞ்சு சாத்தான் பேய் பிசாசுலாம் இருக்குல்ல, அதோட சக்தியெல்லாம் அதிகரிச்சு அதோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த கருவை மைய புள்ளியா வச்சுதான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. இந்த கதை வித்தியாசமா இருக்கணும்னு இந்த படம் முழுக்கவே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுத்திருப்பாங்க. அதனால கதை கேட்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க, அப்பதான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த படத்துல ட்விஸ்ட் நிறைய இருக்கு, அதே மாதிரி ஒரு நல்ல கருத்து இருக்கு. அந்த கருத்து என்னன்னு நான் கிளைமேக்ஸ்ல சொல்றேன். சரி வாங்க, நீ கதைக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த கதையானது 17ஆம் நூற்றாண்டுல கேரளாவில் இருக்க மலபார் பகுதியில் நடக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில எல்லாம் அடக்குமுறையும் அடிமைத்தனமும் அதிகமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் தப்பிச்சு ஓடி வந்துட்டானுங்க. சரி, அவங்க சொந்த ஊருக்கு போலான்னு போயிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சுன்னு ஒரு காட்டு பகுதியில தங்கிட்டு போலான்னு தீ மூடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த தீயை எரி வச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சடனா காட்டுக்குள்ள அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் காலையில வரைக்கும் தீ அணையாம பாத்துக்கோ, அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தீயை எரிய வச்சுட்டு கொஞ்சம் அசதியா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கான். சடனா எந்திரிச்சு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு இடத்த குறுகுறுன்னு வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். இவனும் கூட்டு பாக்குறான், அவன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். அப்புறம் பக்கத்துல போய் நின்று என்னடா ஆச்சு, நான் கூப்பிட்டே இருக்க காது கேட்கலான்னு கேட்க அவன் எந்த பதிலும் சொல்லாம மறுபடியும் ஒரே இடத்த பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு அழகான பெண்ணு அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்து லைட்டா பயப்படுறான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டுக்காரனை எப்படியோ வசியப்படுத்தி அவனோட கண்ட்ரோல ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த பொண்ணோட கண்ட்ரோல் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் லைட்டா பயப்படுறான் இந்த பொண்ணை பார்த்துட்டு. திடீர்னு அந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்காரனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி கட்டி பிடிச்சி வாயை கடிச்சு வைக்க அந்த ஃப்ரெண்டுக்காரனு சாக்காயி பாக்குறான். இப்பதான் பல்ல காட்டுறாங்க, மனுஷன் பல்லு மாதிரி இல்ல ஏதோ மிருகத்தோட பல்லுமா இருக்கு. டக்குன்னு அவன் குறவழியை பிடிச்சி கடிச்சு வைக்க இப்பதான் தெரியாது பொண்ணுல சரியான ரத்த காட்டேருன்னு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயம் பிடிச்சி காட்டுக்குள்ள தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கும் புரியுது இந்த காட்டுக்குள்ள நிறைய தீய சக்தி உலாவிட்டு இருக்குன்னு. இந்த இடத்துல படத்தோட டைட்டில போட்டு கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா ஓடிட்டு அசதியில ஒரு பாறை கடையில தூங்கிட்டு இப்ப டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறேன். நம்ம ஹீரோ நைட்டு பயத்துல ஓடினங்காட்டிக்கு வழி தவறி வேற எங்கேயோ போயிட்டான். இப்ப சுத்தி முத்தியும் பாக்குறேன், எங்கேயும் வழியும் காணும். காட்டுக்குள்ள ஃபுல்லா தேடி பாக்குறேன். சடனா ஒரு அருவி ஓடிட்டு இருக்க பாக்குறேன். அங்க ஃபுல்லா வெள்ளம் ஓடிட்டு இருக்கங்காட்டிக்கு தாண்ட முடியல. தாண்டி போனாதான் அவங்க ஊருக்கே போக முடியும். இப்ப என்ன மட்டும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. திரும்பி காட்டுக்குள்ளேயே போய் வேற ஏதாவது வழி இருக்கலாம்னு தேடி பார்க்கலான்னு திருப்பி அவன் காட்டுக்குள்ளேயே சுத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட 3 நாளா சோறு தண்ணி இல்லாம அந்த காட்டுக்குள்ள வழி தேடி சுத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய அரண்மனை இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த அரண்மனையோட நுழைவாயில பார்த்துட்டு சரி அதுக்குள்ள போனா யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கலாம், சாப்பிடறக்கு ஏதாவது கேட்கலான்ட்டு அந்த அரண்மனையோட நுழைவாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த வாசப்படியில போய் நின்று அந்த அரண்மனை எட்டி பாக்குறான். அது பால் அடைஞ்சு கிடக்குது. அந்த வீட்டை சுத்தி எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. ஒரு சின்ன பூ கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி நீ உள்ள போயிட்டு எல்லாத்தையும் கூட்டு பாக்குற, யாரையும் காணும், சுத்தி முத்தியும் பாக்குறேன், ஒரு ஈ காக்கா கூட காணும். சரி பின்பக்கமா போய் பார்க்கலாம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பின்னாடி போய் பார்க்க அங்க ஒரு தேங்காய் கிடக்குது. அதை உடச்சாப்பலான்னு எடுத்து உடச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த தேங்காவை எடுத்து மெதுவா உடச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி அந்த குடிசைக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. யாருப்பா இங்க புதுசா இருக்க, திருடகீது வந்திருக்கான்னு கேட்க, ஐயா இல்லைங்க நான் திருடலாம் இல்ல, வழி போக்க இந்த மாதிரி வழி தவறி வந்துட்டேன், சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சுங்க, எதை சாப்பிடலான்னு தேங்காய் எடுத்து உடச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குடிசைக்குள்ள இருந்து வெளியே வந்தவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான், இது என்ன மாசம்பா நடக்குன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆவணி மாசம் நடக்குதுன்னு சொல்றான். இப்பதான் நமக்கும் தெரியுது இந்த அரண்மனை விட்டு இவங்க வெளியே போய் பல வருஷமாச்சு அப்படின்னு. டக்குன்னு ஒரு கம்பீரமான குரல் கேக்குது, யார் அங்க அப்படின்னு. இவனும் அந்த அரண்மனை கிட்ட ஓடி போய் சொல்றான், இந்த மாதிரி ஒருத்த வழி தவறி வந்துட்டாங்க, அதான் அவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்குன்னு. இப்ப கதவை திறந்துட்டு ஒரு ஆள் வெளியே வராரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம மம்முட்டி. அவன் தான் இந்த அரண்மனையோட எஜமா. மம்முட்டி வந்துட்டு அந்த சேர்ல கொண்டு கேக்குறாப்புல நம்ம ஹீரோவை பாட்டு, யாருப்பா நீ இங்க புதுசா வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லைங்கயா இந்த மாதிரி நான் வழி தவறி வந்துட்டேன், நான் இந்த மாதிரி ஊருக்கு போகணும், ஊர் பேர் சொல்ல அவர் ஊர் பேர் சொன்னோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப நீ நல்லா பாட்டு பாடுன்னு கேட்டதுக்கு ஆமாயா எப்படியா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறான் நம்ம மம்முட்டியை பார்த்து நம்ம ஹீரோ. அதெல்லாம் கிடக்குது, சரி ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோவும் அருமையான ஒரு பாட்டு பாடனோடனே மம்முட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி நீ இங்கே தங்கிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இல்லைங்க நான் போகணுங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அந்த சமையல்கார வந்து எஜமான் சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரிங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ பாடின பாட்டை கேட்டு அந்த மம்முட்டி சொல்றாப்புல, இதே பழைய அரண்மனையா இருந்தா உனக்கு தங்க நிறைய கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றதை கேட்டு அந்த சமையல்கார கொஞ்சம் நக்கலா சிரிக்கிறான். அதுக்கு நம்ம மம்முட்டி அவனை கூப்பிட்டு பொழிச்சுன்னு மூஞ்சில துப்பிறாரு. சமையல்காரனுக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்ட்டு கொஞ்சம் திட்டுறாரு. மம்முட்டி ஹீரோப்பா சொல்ற, நீ பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, முன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ இங்கே எத்தனை நாளைக்கு வேணாலும் தங்கலாம், உனக்கு பிடிச்சிருந்தா போலாம் இல்லைன்னா இங்கே இருக்கலாம், அதெல்லாம் சரி நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா, முதல்ல போய் வீட்டை போய் பாரு, முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றேன். அந்த சமையல்காரனை கூப்பிட்டு முதல்ல போய் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது ரூம்குள்ள தங்க வேண்டிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காட்ட சொல்றேன். அந்த சமையல்காரனும் ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு எல்லா பக்கமும் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் பால் அடைஞ்சு போய் கிடக்குது, ஏதோ பேய் பங்களா
மாதிரி இருக்கு. டக்குன்னு ஒரு வாசலை காமிச்சு இந்த தெற்க பக்கம் மட்டும் எக்காரணத்தை கொண்டு உள்ள போயிடாதுன்னு சந்திரமுகி நாசர் மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சடனா மேல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, சங்கிலி கட்டி யாரோ இழுக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்னங்கயா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ போய் உன் ரூம்ல தாங்கன்னா உன் ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை ரூம்ல விட்டுட்டு போகும்போது நம்ம சமையல்காரன் வந்து ஒன்னு சொல்றா, இந்த இடத்துல திறக்கப்படாத அறை நிறைய இருக்கு, எக்காரணத்தை கொண்டு தேவையில்லாத இடத்துக்குலாம் நீ போயிட்டு இருக்காதுன்னு ஒரு மாதிரி பயம்படுத்துற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு அவனும் போயிட்டான். நம்ம ஹீரோவும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போலான்னு போய் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டும் ஆயிருது. நம்ம ஹீரோ வேற லெவல்ல பாடிட்டு இருக்குங்காட்டிக்கு அதை கேட்டு நம்ம மம்முட்டி வந்து மெய் மருந்து தூங்கிடுறாப்புல. இவன் திருன்னு முழிக்கிறா, இவர் தூங்கிட்டா நமக்கு யாரு சாப்பாடு போறது அப்படின்னு. சடனா நம்ம சமையல்காரர் வந்து அந்த பாத்திரத்தை வச்சோடனே அந்த சவுண்டை கேட்டு மம்முட்டி எந்திரிச்சிட்டு, சரிப்பா தெரியாம தூங்கிட்டேன், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோவை பார்த்து. நம்ம ஹீரோ தான் 3 நாளா சாப்பிடல இல்ல, அதனால அந்த சாப்பாடை வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து மம்முட்டி லைட்டா சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ, அந்த கடவுளுக்கு தாயா நன்றி சொல்லணும், நான் அந்த காட்டுக்குள்ளே கடன் செத்துருப்பேன், நல்ல வேலை உங்கள்கிட்ட காமிச்சு இந்த சாப்பாடை கொடுத்தாரு, அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோனையும் நம்ம மம்முட்டியோட மூஞ்சி கொஞ்சம் லைட்டா மாறுது. இன்ன வரை சிரிச்சுட்டு இருந்தவ திடீர்னு சீரியஸா பேசுறாரு. இந்த சாப்பாடு உனக்கு நான் கொடுத்தனா இல்ல கடவுள் கொடுத்தானா, அப்புறம் எதுக்கு அவனுக்கு நன்றி சொல்றேன்னு நம்ம மம்முட்டி கட்ட குரல்ல கேட்க, நம்ம ஹீரோ மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு, பரவாயில்ல விடு நீ சாப்பிட்டு போய் தூங்குன்னு சொல்றாப்ல. இந்த சைடு அந்த சமையல்கார காட்டுறாங்க. அவன் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அந்த மேற்கால இருக்க ரூமுக்கு யாருக்கும் சாப்பாடு எடுத்து போய்கிட்டு இருக்கா. ஒரே மர்மமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு லைட்டா வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வெளியே போலான்ட்டு கொல்ல பக்கமா போயிட்டு அங்க போய் குத்த வைக்க, சுத்தி முத்தியும் பார்த்தா அது சுடுகாடு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாடி அந்த இடத்துல போச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாக்காய் நிக்கிறான். இங்க என்ன நடக்குது, எதுக்கு இத்தனை பாடி இங்க போச்சு வச்சிருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு தெரிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் மூச்சை புடிச்சிட்டு ஓடி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து தான் திரும்பி பாக்குறான். டக்குன்னு தண்ணி தாவ எடுத்தங்காட்டிக்கு அங்க சொம்புல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பானா. சடனா அந்த மேல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. மறுபடியும் சங்கிலியை போட்டு யாரோ இழுக்கிற மாதிரி சத்தம் கேட்கறங்காட்டிக்கு இவன் யாரு என்னன்னு போய் பாத்தலான்ட்டு அந்த ரூமுக்கு போறான். மேல அந்த சமையல்காரன் சொல்லுவான் இந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு கொண்டு போவான்ல பிள்ளைய, அந்த ரூமுக்கு தான் நம்ம ஹீரோ போறான். அங்க போய் பார்த்தா கீழே சாப்பாடுலாம் கொட்டி கிடக்குது. யாரோ இங்க இருக்காங்க, சங்கிலியை போட்டு யாரோ கட்டி வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டோடனே நம்ம ஹீரோ பயந்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துறான். அப்படியே மிரண்டு போய் நிக்கிறா, என்ன சத்தம் கேக்குதுன்னு. அங்க ஒரு இருக்க கதை வந்து லைட்டா திறக்குது. அதை பார்த்தோன்னே இவன் தெரிச்சுட்டு ஓடுறான் மறுபடியும். அப்படி இந்த ரூமுக்குள்ள என்னத்தை கட்டி போட்டுருக்காங்க நமக்கும் தெரியல, பார்க்க தெரியும். இந்த சைடு நம்ம ஹீரோவும் தூங்கிடுறான். காலையிலயும் விடியுது. யாரோ தாயம் விளையாடுற சவுண்ட் கேட்டங்காட்டி எந்திரிச்சு போய் பாக்குறேன். நம்ம மம்முட்டி தான் தாயக்கட்டை விளையாண்டு இருக்காரு தனியா உட்காந்துட்டு. நம்ம ஹீரோ போய் கேக்குறாப்புல, என்னங்க சாமி தனியா உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வேணா விளையாட வரையான்னு கேக்குறாரு. எனக்கு கொஞ்சமா தான் சாமி விளையாட தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அட அது கிடக்குதுடா, இது ஒன்றும் பெரிய கம்பு சுத்துற விஷயம்லாம் இல்ல, ஆனா என் கூட விளையாடணும்னா ஏதாவது பந்தயம் கட்டி தான் விளையாடணும்னு நம்ம ஹீரோவை பார்த்து மம்முட்டி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், என்கிட்ட கிழிஞ்ச வேட்டி தவிர வேற என்னையா இருக்கு, நான் என்னத்தையா பந்தயத்தை கட்டுறது அப்படின்னு நம்ம மம்முட்டியை பார்த்து ஹீரோ கேட்க, இல்ல உங்ககிட்ட ஒன்னு இருக்கு, அதை பந்தயமா வச்சு விளையாடு அப்படின்னு மம்முட்டிக்கு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ எங்கிட்ட என்னையா இருக்குன்னு கேட்க, காலம், உன்னோட காலத்தை எனக்கு கொடுத்துரு, ஒருவேளை நீ தோத்துட்டா கடைசி வரைக்கும் என் கூடயே இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு நம்ம மம்முட்டி வந்து சொல்றாப்ல. நம்ம ஹீரோ வந்து அங்க அடிமையா இருந்திருப்பான்ல, எப்படி அங்க போய் சீக்கிரம் எல்லா விஷயமே இந்த மம்முட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து சாக்காய் நிக்கிறா, எப்படி இவருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. நீ அங்க மாட்டி செத்திருக்க வேண்டியது, ஆனா அந்த காலம் தானே இங்க ஒன்னு கூட்டு வந்துச்சு, அந்த காலம் எனக்கு வேணும் அப்படின்னு அதை பந்தயமா கேட்கறாப்ல. அதுக்கு ஹீரோ, இல்லைங்க நான் வரலையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு மம்முட்டி வந்து, வரலையா சரி பரவாயில்ல தாயக்கட்டையை கொடுன்ட்டு கையை நீட்ட, நம்ம ஹீரோவும் தாயக்கட்டையை கையில வைக்கும்போது டப்புன்னு கை எடுத்துறாப்ல. அது விழுந்து கீழே விழுந்து தாயம் விழுந்துருது. நீயும் ஆட்டத்துக்குள்ள வந்துட்டு தாயம் போட்டுட்டு அவனை கூப்பிட்டு விளையாட சொல்றாரு. இவன் சாக்காகி பாக்குற, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் விளையாடலான்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து விளையாடுறான். நான் நல்லா விளையாடுறான், இவருக்கு மூஞ்சி மாறுது, இவன் இவ்வளவு நல்லா விளையாடுறான் அப்படின்னு. 2 பேருமே போட்டி போட்டு விளையாடுறாங்க, மாத்தி மாத்தி வெட்டிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி விளையாடுறாங்க சரிக்கு சமமா. ஒரு கட்டத்துல 2 பேத்துக்குமே ஒரே காயின் தான் இருக்கு. ஹீரோவுக்கு ஒரு காயின், மம்முட்டிக்கு ஒரு காயின் தான் இருக்கு. மம்முட்டி சொல்லிட்டே தாயக்கட்டை உருட்டி போறாரு, 12 விழுந்தா நான் ஜெயிச்சிருவேன், அதுக்கப்புறம் காலம் முள்ள என் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு காயினை உருட்டி போட, அது 12 விழுவுல 7 தான் விழுந்திருக்கு. ஒரு காயின்ல 6, இன்னொரு காயின்ல 1 அப்படின்னு. ஹீரோ அதை பார்த்து லைட்டா சந்தோஷப்பட்டு சிரிக்க, டக்குன்னு அந்த தாயக்கட்டை மாறிடுச்சு. அந்த தாயமா இருந்தது 12ஆ மாறிடுச்சு. நம்ம மம்முட்டி ஒரு மாதிரி வில்லங்கமா சிரிக்கிறாப்ல. சரிங்க நான் சமையல் கட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோ சமையல் கட்டுக்கு வந்துட்டு அந்த சமையல்காரனை தேடிட்டு இருக்கேன். அந்த சமையல்காரனை பார்த்துட்டு கேட்கறேன், நம்ம ஐயாக்கு எப்படியா இவ்வளவு அறிவு இருக்கு, இந்த அளவுக்கு நாணமா இருக்கு அப்படின்னு கேட்க, அந்த சமையல்காரன் நாணமும் இல்ல சூனமும் இல்ல, அவன் சரியான சூழ்ச்சிக்காரன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கறாப்ல. அதுக்கு அந்த சமையல்காரன், அவன் அறிவாளி புத்திசாலி இல்லப்பா, அவன் சரியான ஏமாத்துக்காரன், அவனை பத்தி தெரியாம நீங்க வந்து மாட்டிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நைட்டு ஆயிருது. நம்ம மம்முட்டி அந்த சாப்பாடை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்தல, மறுபடியும் சமையல்காரன்ட்டு சாப்பாடு இருந்தா உன்னை எட்டுவான்னு சொன்னே. அதுக்கு சமையல்காரன் அலட்சியம் பதில் சொல்றான்,
சாப்பாடுலாம் இல்ல தீந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே மம்முட்டி மறுபடியும் போய் செய்யும் சொன்னோன்னே அதுக்கு அலட்சியமா பதில் சொல்றான் மூஞ்சி பார்க்காமலே. சாப்பாடுலாம் செய்ய முடியாது, காலையில தான் செய்வோம் அப்படின்னு சொன்னோனையும் நம்ம ஹீரோ மொழி கொஞ்சம் அசிமானங்காட்டிக்கு மம்முட்டி கோவம் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த சேரை போட்டு ஒரு மாதிரி சொரணுமே வீடெல்லாம் குலுங்குது, அதிருது நிலநடுக்கம் அந்த மாதிரி. நம்ம ஹீரோ பயந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். மம்முட்டி வந்து டக்குன்னு கை நீட்டினோனையும் அந்த வேலைக்காரன் சருன்னு வந்து கழுத்து கரெக்டா அந்த கையிலேயே உட்காந்துக்குது. மம்முட்டி அந்த சமையல்காரனோட கழுத்தை பிடிச்சிட்டு என்னடா ஓவரா பேசுற, நீ எப்பயுமே எனக்கு அடிமடா, நீங்க எல்லாம் கீழ் ஜாதி, எப்பயுமே எனக்கு கீழே தான் இருக்கும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வேணாங்க விட்டுன்னு சொன்னோனையும் மம்முட்டி வந்து உனக்கோசரம் நான் விடுறேன்ட்டு அவனை விட்டுறான். நம்ம ஹீரோக்குன்னா கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. இங்க நடக்கதெல்லாம் பார்த்தா அவனுக்கு சந்தேகமா இருக்கு. போய் அந்த சமையல்காரன் கேட்கறான், இங்க என்னதானே ஆச்சு, இந்த அரண்மனைக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் அப்படி இருக்காருன்னு கேட்க அந்த சமையல்காரன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றான். சுமார் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மம்முட்டியோட முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணி வரத்தை கேட்கலான்னு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வராகி அம்மனும் வந்து நேர்ல வந்து ஒரு வரத்தை கொடுக்குது. ஒரு பெட்டி கொடுத்து அதை கொடுக்குற சாத்தான் நீ சொல்றதெல்லாம் கேட்கும், நீ எது கேட்டாலும் கொடுக்குன்ட்டு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிருது. அந்த பெட்டி கொடுக்குற சாத்தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாத்தான். ஆனா இந்த மம்முட்டியோட முன்னோர் இருக்கான்ல, அவன் வந்து அந்த சாத்தானை வந்து ரொம்ப அடிமைத்தனமா கொடுமைப்படுத்தி நடத்திக்கிட்டு இருந்தான். இவனுக்கு சரக்கு வேணா சரக்கு ரெடி பண்ணி தரது, கைகால் அமுத்தி விடுறது, வீட்டு வேலை செய்யறது, அந்த மாதிரி அடிமைத்தனமா ரொம்ப கொடூரமா நடத்திட்டு இருந்தான் அந்த சாத்தானை போட்டு. இதுக்கு அந்த சாத்தானை சங்கிலியில கட்டி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொறுமையில அந்த சாத்தான் வந்து அவன் சரக்குல மட்டையப்படுத்திட்டு இருப்பானா, என் வாய்க்குள்ள எட்டிப்பார் உனக்கு சொர்க்கத்தை காட்டுன்ட்டு வாயை திறக்க அவன் எட்டி பார்க்க அவனோட ஆத்மாவை உறிஞ்சு அவனை கொன்றுது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் அந்த மம்முட்டியோட மொத்த வம்சத்தையுமே எல்லாத்தையுமே அழிச்சு கொன்றுது அந்த சாத்தான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு மம்முட்டி இந்த அரண்மனைக்கு வந்து அந்த சாத்தானோட சண்டை போட்டு இப்ப அதை அடக்கி அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. மேல அந்த ரூம்ல சத்தம் கேட்குதுல, அந்த சாத்தானை தான் அடக்கி வச்சிருக்காரு. நம்ம சமையல்காரன் மம்முட்டியை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க வம்சத்துக்கு மட்டும்தான் அந்த வராகி அம்மன் வந்து அந்த சக்தியை கொடுத்துருக்கும் அந்த சாத்தானை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கொஞ்சம் பக்குவன்னு ஆயிருது. அதை கேட்டோனையும் இந்த சாத்தான் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ரத்த கட்டையில இல்ல, அதையும் இந்த மம்முட்டி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காப்ல. இங்க நடக்கிறது இந்த ரத்த காட்டையில நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. போய் தூங்க பாக்குறான், தூக்கம் வரல, ஒரே யோசனையா இருக்கு. முதல்ல விடிஞ்ச கையோட இங்கிருந்து கிளம்பணும்னான்ட்டு அந்த சமையல்காரனை போய் கூப்பிடுறேன். ஆனா நான் இங்கிருந்து போறேன்னா நீங்களே என் கூட வந்துருன்னு சொல்றேன். அதுக்கு அந்த சமையல்காரன் அலட்சியமா நான்லாம் வரல நீ போ அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்கற, ஆனா கடைசியா கேட்கற வரீங்களா இல்லையான்னு. டே போடா காமெடி பண்ணிட்டு இருக்காது, போய் ஏதாவது வேலை இருந்தா பாடுறான்னு அவனை போக சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இவனை கூப்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பான்ட்டு போய் ஒரு மூட்டையில சாப்பாடு கட்டிட்டு எந்திரிச்சு திரும்புறான். குறுக்க வந்து இந்த மம்முட்டி நிக்கிறாப்ல. என்ன கண்ணு ஊரு கிளம்பிட்டியா, அட சொல்லிட்டு போலாம்ல. சரி நீ கிளம்பதெல்லாம் இருக்கட்டும், வெளியே இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீ இப்படி போய் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ திருத்துன்னு முடிக்கிறான். பங்குனி வெயில் பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு, இவன மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வெளியே எட்டி பார்த்தா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இடம் இப்ப வேகமா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழையை மம்முட்டி தான் வர வச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். சரி நைட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த மம்முட்டி ஒண்ணு சொல்றான், இந்த மாதிரியே ஒருத்த முதல்ல இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான், அவன் இருக்கிறதே எனக்கு அசௌகரியமா இருந்துச்சு, அதனால அவனை நான் கொன்னு 6 அடி குழி தோண்டி போஸ்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொன்னே. நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்துடுறான். நம்ம ஹீரோ சோகத்திலே இருக்கிறத பார்த்து அந்த சமையல்காரன் அவனை கூட்டிட்டு போய் ஒரு கட்டிங் ஊதி தரான். குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அப்படியே அவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சொந்த பந்தங்கள்லாம் யாருமே இல்லை, அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஒரு கம்மல் எடுத்து போட்டிருப்பாங்களா கடுக்கான, அதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சமையல்காரங்கிட்ட. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷ்யமான உருவம் வந்து அவனை பயம்படுத்துது. இவன் பயந்துறான். டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அது கனவு. இவனுக்கு ஒரு செகண்ட்ல ஆடி போயிருது. சரி வெளியே சத்தம் கேட்குன்னு வெளியே இருந்துச்சு போய் பார்த்தா அந்த சமையல்காரன் வந்து ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கு தோண்டிட்டு இருக்கான்னு தெரியல. இவன் அதை பார்த்தோன்னே பயந்துடுறான். அந்த மம்முட்டி சொல்லுவான் 6 அடியில் குழி தோண்டி அவனை போஸ்டன்னு, இவனே கொண்டுவாங்கன்னு நினைச்சிட்டு உனி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல இங்க தப்பிச்சாகணும்னு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் திரும்பியே பார்க்க மூச்சை புடிச்சிட்டு வேகமா ஓடி வந்து எப்படி அந்த அரண்மனை இருக்குல்ல அதோட நுழைவாயில் கிட்ட வந்துட்டான். டக்குன்னு பார்த்தா அவனுக்கு வயிறு வலிக்குது, மயக்க வரமா இருக்கு, என்னாச்சுன்னே தெரியல. ஒரு இடத்துல சுருண்டு விழுந்து அப்படியே ரத்த வாந்தி எடுக்கிறான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல தாண்டா இவனால தாண்ட முடியல, ரத்த வாந்தி எடுக்கிறான். வாயிலெல்லாம் ஃபுல்லா ரத்தமா வருது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான். இவன் புரிஞ்சுக்கிறான் இதுக்கெல்லாம் மம்முட்டி தான் காரணம், அவன் தான் நம்மள போக விட மாட்டேங்கிறான்னு திருப்பி அரண்மனைக்கே போறான். அங்க போய் வாசல்ல பார்த்தா மம்முட்டி நின்னுகிட்டு இருக்காப்ல. இவன் போய் காலில் விழுந்து கதறான், ஐயா மன்னிச்சிருங்க தெரியாம இனிமேல் இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லி. அதுக்கு மம்முட்டி என்ன கண்ணு நீ போறன்னா சொல்லிட்டு போலாம்ல, இதான் மரியாதையா, ஆனா உன்னை போக விட மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி வில்லங்காம செய்கிறான் மம்முட்டி. அதுக்கப்புறம் அந்த சமையல்காரன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு மருந்து மாதிரி கலக்கி தரான். இதை கொஞ்சம் குடி, அப்பதான் உனக்கு அந்த வயிற்றுல இருக்கிற வலியெல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு ஒரு மருந்தை கலக்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் சமையல்காரன் சொல்றான், இப்ப தெரியுதா நான் ஏன் வரமாட்டேன்னு சொன்னது, இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுப்பா, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், நம்மள அவன் போக விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் இல்ல, சரி என் கூடவா நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு அந்த தெற்க இருக்க ரூமுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த சமையல்காரன். அங்க போய் கூட்டிட்டு போய் பார்த்தா ஒரு பாடி கிடக்கு, யார் பாடின்னு தெரியல. அப்புறம் மூஞ்சி விலக்கி பார்த்தா அது மம்முட்டியோட பாடி கிடக்கு. இது மம்முட்டியோட பாடினா அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சாக்காகிறான். அப்புறம் கொடுப்பான் பாருங்க ஒரு ட்விஸ்ட் அந்த சமையல்கார, இதுதான் உண்மையான மம்முட்டி, அவர் எப்பயும் செத்துட்டாப்ல, அங்க மம்முட்டி உருவத்துல இருக்கிறது ஒரு சாத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கதையில அந்த சாத்தான் நடக்கிறதுக்கு மம்முட்டி இந்த அரண்மனைக்கு வருவார்ல, ஆனா அந்த சாத்தான் வந்து மம்முட்டியை கொண்டுட்டு மம்முட்டியோட உருவத்தை அந்த சாத்தான் எடுத்துக்கிச்சு. அந்த குழி வந்து அந்த மம்முட்டியை புதைக்கிட்டு அதெல்லாம் தோண்டிருப்பான். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. இப்ப என்ன பண்றது, இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த சமையல்காரன் ஒரு வழி இருக்குப்பா,
இங்க ஒரு ரகசிய பாதாள அறை இருக்கு, அங்க ஒரு விளக்கு வந்து அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதோட சக்தி சாத்தானோட சக்தி அந்த விளக்குல தான் இருக்கு, அதை நம்ம அணைச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா அந்த கதவோட சாவி எங்க இருக்குன்னே தெரியல, நான் ஃபுல்லா தேடி பாட்டேன் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுறான், வேணும்னே போய் அந்த சாத்தானை தாயக்கட்டை விளையாட கூப்பிடுறான். அந்த சாத்தான் பந்தய வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டோன்னே என்கிட்ட ஒண்ணு இருக்கு ஒரு சாவின்னு சொன்னோடனே அந்த சாத்தான் ஷாக் ஆயிட்டு லைட்டா இடுப்பு தொட்டு பாக்குது. அது நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான், என் விடுதலைக்கான சாவி உங்ககிட்ட தான் இருக்கு, நான் ஜெயிச்சா வீட்டுக்கு போலாம்னு அப்படியே பிளாட்டா மாத்திடுறான். அந்த கதவுக்கான சாவி இந்த சாத்தானோட இடுப்புல தான் எப்பயுமே இருக்கும். அந்த சாத்தானை இவன் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இப்ப விளையாடுறதுக்கு எனக்கு மைண்ட் இல்ல, அப்புறம் விளையாண்டுக்கலான்னு அதுவும் போயிருச்சு. அப்புறம் போய் சமையல்காரன் சொல்ற அதோட சாவி இடுப்புல தாங்க இருக்கு, அதை அப்படியே எடுக்கொண்டு மறுபடியும் ஒரு பிளான் போடுறாங்க. இந்த சமையல்காரன் ஏதோ மருந்தெல்லாம் கலக்கிட்டு இருக்கான், தூக்கம் வர மாதிரி மருந்தை கலக்கிட்டு காட்டுக்குள்ள எலி மாட்டி இருக்குமா அதை எட்டு வந்து அது கூட சமைச்சு கொடுத்தலான்னு சமைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சாத்தானுக்கு தெரியாத நினைச்சு சமைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த சாத்தான் வந்து நிக்குது, உங்க புடனைக்கு பின்னாடி தான் இருக்கும் ஓவர்னு சொல்ற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் திரும்பி பார்த்து நீ பயந்துறான், இன்னைக்கு செத்த மடெல்லாம் தெரிஞ்சுச்சாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் கழுத்தை புடிச்சிட்டு போயிட்டு அவன் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, அவனுக்கு சீக்கிரமா ஒரு குழி தோண்டுன்ட்டு இவனை மிரட்டிட்டு போகுது. நல்ல வேலை இது சமைக்கிறதுல எதுவும் பார்க்கல, இவனும் கொஞ்சம் இப்பதான் பயத்தை விடுறான். அதுக்கப்புறம் நைட்டு ஆகுது, நம்ம ஹீரோ வேற லெவல்ல பாருங்காட்டிக்கு அந்த சாத்தான் அதை கேட்டு மெய் மறந்து தூங்கிடுது. இதான் சான்ஸ்ன்ட்டு நம்ம ஹீரோ போய் சமையல் கட்டுக்குள்ள போய் சமையல்காரனை தேடி பார்க்கறான், அவனை காணோம். இவன் பயந்துட்டு ஒரு வேளை சாத்தான் கொண்டுச்சாட்டுன்னு நினைச்சிட்டு சேஃப்டிக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு போறான். கத்தி அங்க ஒண்ணு இருக்குமா அதை பார்த்துட்டு கத்தி எடுத்துட்டு போறான். நாம உயிர் தப்பிக்கணும்னா போராடிதான் ஆகணும், சேஃப்டிக்கு கத்தி எடுத்துட்டு அந்த சாத்தானோட இடுப்புல எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறான். சாவி எங்கேயுமே இல்ல. டக்குன்னு அந்த சாத்தான் கண்ணா திறந்து பாக்குது, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதாண்டா நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துறான். டக்குன்னு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு என் வாய்க்குள்ள எட்டி பாரு, அவனுக்கு சொர்க்கத்தை காட்டுன்ட்டு இது வாயை திறக்க வாய்க்குல இருந்து வித்தியாசமான வெளிச்சம் வர நம்ம ஹீரோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது, எல்லாமே அப்படியே இருட்டாகுது. சடனா அந்த சாத்தான் பயந்துட்டு ஹீரோ விட்டுட்டு அந்த சைடு திரும்பி பார்க்க அந்த எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு வந்து அணைஞ்சு போயிடுது. நம்ம சாத்தானுக்கு ஒண்ணு பொருள் இடுப்புலாம் தொட்டு பாக்குறேன், சாவியை காணோம். இப்பதான் அவன் என்னாச்சுன்னு யோசிச்சு பாக்குறான். அந்த சமையல் கட்டுக்குள்ள சமையல்காரனை போட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த சாத்தானுக்கே தெரியாம அந்த சமையல்காரன் அந்த இடுப்புல அந்த சாவியை உருவிடுவான். அதுக்கப்புறம் அந்த சமையல்காரன் போய் அந்த விளக்கு அணைச்சு விட்டான். இது தெரிஞ்சோம் சாத்தான் வெறி பிடிச்ச மாதிரி கத்த இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு அந்த பாதாள அறைக்கு போயிடறான். அங்க போய் பார்த்தா அந்த பூச்சை பண்ற பொருள்லாம் இருக்கு, நம்ம சமையல்காரன் அந்த பெட்டி இருக்கு, அதை எடுத்து அடைச்சிடலாம், அதுக்குள்ள அடைக்க முடியும். அந்த பெட்டி எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான். அந்த சாத்தான் ஒரு மோதிரம் போட்டிருக்கும், அதை மட்டும் எப்படியா கழட்டிட்டு அந்த பெட்டிக்குள்ள அடைஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்க. சடனா அந்த இடத்துல அந்த சாத்தானும் வருது. அந்த சாத்தான் வந்து நீங்களா நினைச்சா நான் கொல்ல முடியாதரா, நீங்களா கீழ் ஜாதி மக்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த சமையல்காரன் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான், நான் ஒன்னும் கீழ் ஜாதி இல்லடா, நீ கொன்னையில மம்முட்டி அவனோட பையன்டா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ சாக்காகிறான். இப்பதான் அவன் சொல்றான், அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரிக்கும் மம்முட்டிக்கு பிறந்த பையன் இவன், என் உடம்புலயே அந்த பரம்பரை ரத்தம் தான் ஓடுது, சோ என்னாலையும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னோடனே அந்த சைத்தானுக்கு கோவம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வேகமா அட்டாக் பண்ண டக்குன்னு ஹீரோ எடுத்து கத்தி அடிச்சு வருக, ஹீரோட கழுத்தை பிடிச்சிருது. அந்த சமையல்காரன் ஏதோ மந்திர பொடியை அந்த தீயில தூவிட்டோன்னே அந்த சைத்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அந்த விளக்கு அணைச்சிருவாங்களே, அதனால சாதாரண கொஞ்சம் சக்தி கம்மியாயிருச்சு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியாவது வெளியே தப்பிக்கணும், பாதையை கண்டுபிடிக்கணும், நம்ம ஹீரோ தீப்பந்தத்தை எடுத்து வெளியே வழி தேடி போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த சமையல்காரன் மந்திர பொடியை போட்டு சாத்தானை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு அந்த சாத்தான் சின்ன வயசு மம்முட்டியா உருமாறி அந்த சமையல்காரன்ட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுது, என்னப்பா உங்க அப்பாவே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா, உங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலையா, சீக்கிரம் என்கிட்ட வாயா அப்படின்னு கேட்க அந்த சமையல்காரன் என் முன்னோர்கள் ஏமாந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சாத்தான் மறுபடியும் வந்து இவனை கழுத்தை பிடிச்சி அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ தான் கையில கத்தி வச்சிருந்தாங்க, டக்குன்னு அந்த கத்தி எடுத்து சாத்தானோட கழுத்திலே சொருகிடுவான். அதனால அந்த சாத்தான் கொஞ்சம் நில குழஞ்சு போயிருது. இந்த சமையல்காரனும் இருந்துச்சு, அது விரல போட்டிருந்த மோதத்தை கழட்டிட்டு சாவுடான்னு தீய வச்சு கொளுத்தி விட்டுது அந்த சாத்தான் மேல. அந்த சாத்தானும் பயங்கரமா எரியுது, வீடு ஃபுல்லா தீ பிடிச்சி எரியுது. அந்த சாத்தான் பொறுமையா எரிஞ்சு ஒரு இடத்துல போய் விழுக அந்த உடம்புல உருகுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வெளியே வரும் பாருங்க சாத்தான் கையை நீட்டிட்டு. அந்த தீயில் எரிஞ்சது மம்முட்டியோட பழைய உடம்பு தான், இதுக்கு எதுவுமே ஆகல. இது பொறுமையா எரிச்சு வந்து வெளியே வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து முறைக்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சமையல்காரன் வந்து அந்த மோதிரத்தை போட பாக்குறா, உனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். அந்த மோதிரத்தை எடுத்து போட பாக்க அதுக்கு நம்ம ஹீரோ வேணானா அதுவும் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், நீங்களும் சாத்தானா மாறிடும்னு சொல்றான். ஆனா அந்த சமையல்காரன் கேட்க மாட்டேங்கிறான். இதனால நம்ம ஹீரோக்கும் அந்த சமையல்காரனுக்கு இடையில கொஞ்சம் சண்டை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடிச்சுக்கிட்டு. ஒரு சைடு இவங்க சண்டை போட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோனை அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த மோதத்தை எடுக்கிறான். மோதத்தை எடுத்து தீக்குள்ள போட்டு அதை எரிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீடு இடிஞ்சு உழுகுது. தீ பிடிச்சிருக்கும்ல, அதனால ஃபுல்லா இடிஞ்சு உழுகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வெளியே வரான். கொஞ்சம் தீக்காயத்தோட அவன் எப்படி தப்பிச்சுட்டு உயிர் பொழைச்சு வெளியே வந்துகிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு வெளியே போறதுக்கு பயம், மறுபடியும் ரத்தம் வாந்தி வந்துருமோனு. நல்ல வேலை எதுவும் ஆகல. ஆனா சடனா பின்னாடி அந்த வேலைக்காரன் உயிர் தப்பிச்சு வந்து டப்புனு மேல எட்டி குதிக்கிறான். அந்த சமையல்காரன் நம்ம ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண டக்குன்னு எதையோ பார்த்து ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு பின்னாடி போறான், என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சமையல்காரன் ஹீரோவை பார்த்து கேட்கறா, உன்னோட கடுக்கான நீ வலது பக்கம் தானே போட்டுருந்த, இப்ப எப்படி இடது பக்கமா இருக்குன்ட்டு கையை பார்த்தா கையில அந்த மோதிரம். இவன் தெரிச்சுட்டு ஓடுறான், பயந்துட்டு ஓடுறான். அந்த சமையல்காரன் ஒரு ஆறு இருக்குமா குறுக்க, அதை கிராஸ் பண்ணலான்னு இவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளக்காரன் நின்னுகிட்டு இருக்காங்க வேட்டையாடுறதுக்கு. இவனை பார்த்தோன்னு இவனை சுட்டுறான். அந்த காலகட்டத்துல வெள்ளக்காரனோட ஆட்சி தானே. அப்புறம் இந்த பழைய வீட்டை காட்டுறாங்க, இங்க வந்து ஹீரோவோட டெட் பாடி கிடக்குது. இங்க ஹீரோட டெட் பாடி கிடக்குன்னா அப்ப அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க.
இவன் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து விரல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அதை மாட்டிட்டு திரும்பவும் பாருங்க நம்மளை பார்த்து ஒன்னு சொல்லுவா, நான் உன்ன சாகலடா திரும்பி வந்துட்டான்னு சொல்றேன். சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்க, சாத்தான் உன்ன சாகலைன்னு சொல்றாங்க. இந்த படத்துல என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு அடிமையாவும் இருக்கக்கூடாது, நம்மளும் யாரையும் அடிமையாவும் பார்க்கவும் கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒருத்தங்கிட்ட காசு இருக்கு, அவன் நம்மளோட மேல இருக்கான்ட்டு நம்ம போய் அவன்கிட்ட அடிமையாவும் இருக்கக்கூடாது, இன்னொருத்தங்கிட்ட காசு இல்ல அதனால அவன் கீழே இருக்கான்னு நம்ம போய் அவனை அடிமையும் படுத்தக்கூடாது. சக மனுஷங்களா நம்ம மதிக்கணும். இங்க அவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான். இங்க ஒருத்தர் சாதிக்கிறத வச்சுதான் அவன் கூட இருக்கவங்களே கணக்கு போடுவாங்க, இவனை அங்க வைக்கலாம் இவனை இங்க வைக்கலான்ட்டு. அதனால நம்ம சாதிக்கிற விஷயத்த மட்டும் தான் பார்க்கணும். அவ்வளவுதான் மக்களே. படம் நல்லா இருந்துச்சுங்களா? நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.